சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்த ஹோட்டல் உரிமையாளர்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவி வரும் வதந்தி. அச்சத்தில் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பிச் செல்லும் வாகன ஓட்டிகள். மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. சிலிண்டருக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மத்திய அரசின் உத்தரவின்படி புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் நேற்று முதல் நிறுத்தப்பட்டது. மேலும் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக பல்வேறு உணவகங்கள் மூடப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஓட்டல் உரிமையாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து பேசி பிரதமருக்கு கடிதம் எழுதுவதாக தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என வதந்தி பரவிய நிலையில் புதுச்சேரியில் 2வது நாளாக பெட்ரோல் பங்குகளில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்பி செல்கின்றனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து போர் நடத்தி வரும் நிலையில் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் முதல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் போர் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என நேற்று இரவு முதல் வதந்தி பரவிய நிலையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் நள்ளிரவு வரை கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் காலை முதல் வாகன ஓட்டிகள் தங்களது இருசக்கர வாகனங்களுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி செல்கின்றனர். புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பாலகுரு தலைமை தாங்கினார். முன்னிலை வகித்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மின் பணியாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. முக்கியமாக புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு உரிய உரிமம் வழங்க வேண்டும் என்றும் மின்துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் மற்றும் உரிய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மின்கம்பிகள் மற்றும் பிற உபகரணங்களில் பணிபுரியும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அத்துடன் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் மற்றும் மின் இணைப்பு தொடர்பான பணிகளில் தனியார் மின் பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கோரினர். பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராமலிங்கம், செந்தமிழ் மணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சிலிண்டருக்கு கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரான் அமெரிக்கா மோதல் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் வணிக சிலிண்டர் விநியோகத்தில் கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டதால் பல உணவகங்கள் செயல்பாட்டை குறைத்தோ அல்லது தற்காலிகமாக மூடிவிட்டதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக பொதுமக்களிடையே அச்சம் அதிகரித்து வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காமல் போகும் என்ற பயத்தில் பலர் முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் செயல்படும் ஒரு தனியார் எரிவாயு நிறுவனம் ஒரு வாரத்திற்கு முன்பு முன்பதிவு செய்தவர்களை தனியார் இடத்திற்கு வரவழைத்து சுமார் 5 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அரசு நிர்ணயித்த விலையை விட ரூபாய் 75 அதிகமாக வசூலித்து சிலிண்டர்கள் வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மிகவும் வேதனையாக இருந்ததாகவும் சிலர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வழங்காததை கண்டித்தும்
போதைப் பொருட்கள் விற்பனை, கொலை, கொள்ளை மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தடுக்க தவறிய மத்திய, மாநில அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், முன்னாள் ஐஜி சந்திரன், வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டகால பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு தீப ஆராதனையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அஷ்டமகா கால பைரவர் கோவில். இத்திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். கோட்டக்குப்பம் அருகே வெளிமாநில பெண்களை அறையில் அடைத்து வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார் பாளையத்திலிருந்து குயிலாப்பாளையம் செல்லும் வழியில் நமச்சிவாயம் இல்லம் என்ற தனி வீடு உள்ளது. இந்த வீட்டிற்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. நேற்று நமச்சிவாயம் இல்லம் என்ற வீட்டிற்கு கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று அறைகளை சோதனையிட்டனர். அப்போது வெவ்வேறு அறைகளில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 2 பெண்களும், கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த 2 பெண்களும் இருந்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில நாட்களாக 4 பேரும் அங்கு தங்கியிருப்பது தெரிய வந்தது. மேலும் இங்கு தங்கும் விடுதியை வாடகைக்கு எடுத்து நடத்தி வரும் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை லட்சுமி நகரை சேர்ந்த சீனிவாசன், திண்டுக்கல் மாவட்டம் சத்யா நகர் காலேஜ் ரோடு பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்தனர். தொடர்ந்து 2 பேரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பெண்களை வரவழைத்து விபச்சாரத்தில் தள்ளியது தெரிய வந்தது. அறையில் இருந்த 4 பெண்களையும் மீட்ட போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் 4 பேரும் விழுப்புரம் அரசு மகளிர் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளிமாநில பெண்களை அறையில் வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சீனிவாசன் மற்றும் பாண்டியராஜன் ஆகிய 2 பேரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து பெண்களை அழைத்து வரும் திண்டுக்கல் வடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த ருத்ரன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி இணைந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் உதவியுடன் 10 நாட்கள் பீச் கிளீனிங் டிரைவ் நடத்தப்பட்டது. யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி இணைந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் உதவியுடன் 10 நாட்கள் பீச் கிளீனிங் டிரைவ் நடத்தப்பட்டது. இந்த தூய்மை பணி பீச்சில் டியூப்ளெக்ஸ் சிலை முதல் கார்கில் சிலை வரை பீச் முழுவதும் நடைபெற்றது. இதில் 300 மூட்டை குப்பைகளை சேகரித்து முனிசிபாலிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த தூய்மை பணியினை சிறப்பாக செய்தனர்.
கடைசி நாளான நேற்று ஜேஇ மற்றும் ஹெல்த் ஆபீசர் ஆர்த்தி இருவரும் மாணவர்களுக்கும் மற்றும் யாக்டோ ஃபவுண்டேஷனருக்கும் நன்றி தெரிவித்து இதுபோல தூய்மை பணியினை மேலும் தொடர்ந்து மேற்கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் மகளிர் தின விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் அகிலா தமிழ்தாய் தலைமை தாங்கினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் சுகந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு உரைகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் முதல்வர் அகிலா தமிழ்தாய் பேசுகையில், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்களின் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவது அனைவரின் கடமை எனவும் கூறினார். தொடர்ந்து மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுனிதா ராணி நன்றி கூறினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன், உள்ளூர் முக்கிய பிரமுகர் ராதாகிருஷ்ணன், பள்ளி மேலாண்மை குழு தலைவி மாலதி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் விளையாட்டுப் போட்டிகள், அறிவியல் கண்காட்சி மற்றும் மகளிர் தின விழா ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இவ்விழாவின் முக்கிய சிறப்பம்சமாக பள்ளிக்கு தேவையான ஸ்பீக்கர் செட் உபகரணத்தை பெற்றோர்கள் பள்ளிக்கு அன்பளிப்பாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கண்கவர் வகையில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் தேன்மொழி பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசித்தார். ஆசிரியர் தேனி மீனாட்சி அனைவரையும் வரவேற்று பேசினார். ஆசிரியர் ரச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிசிலி, ஷர்மிளா, கல்பனா மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஷர்மிளா, ராஜாராணி ஆகியோர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பல மாதங்களாக கிடப்பில் உள்ள கட்டுமான உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளை ஒருங்கிணைக்கும் கோப்பின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நலசங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வலியுறுத்தியுள்ள கோரிக்கையில் திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்தகைய நிலை தொடர்ந்தால் திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறையும். இதனால் திருமண மண்டபங்களின் வருமானம் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் அந்த தொழிலை நம்பியுள்ள சமையல் கலைஞர்கள், மேடை அலங்காரம்
வியாபாரம் செய்பவர்கள், மின்விளக்கு மற்றும் பந்தல் அமைப்பவர்கள், புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும். திருமண மண்டபங்களை சார்ந்து செயல்படும் பல சிறு மற்றும் குறு தொழில்கள் இந்த நிலை காரணமாக நசிந்து போகும். இதனால் உள்ளூர் வணிகம் மற்றும் பொருளாதாரத்திற்கே கடும் பாதிப்பு ஏற்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் பெரும்பாலும் வணிகர்கள் செலுத்தும் வரிகளை நம்பியே இயங்குகிறது. எனவே இந்த சூழலில் வணிகர்களின் நிலையை பாதுகாக்க அரசு விரைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று வேண்டுகிறோம். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து கிடைக்க விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். உழவர்கரை தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் சமூக சேவைகள் மற்றும் மகளிர் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் IGV பிரபாதேவி தலைமையில் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் சமூக சேவைகள் மற்றும் மகளிர் முன்னேற்றம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் IGV பிரபாதேவி தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சமூக நலத்திட்டங்கள், மகளிர் முன்னேற்றம் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சமூக சேவைகள் மூலம் மகளிர்களின் முன்னேற்றத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து மகளிர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்த ஹோட்டல் உரிமையாளர்கள். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவி வரும் வதந்தி. அச்சத்தில் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பிச் செல்லும் வாகன ஓட்டிகள். மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. சிலிண்டருக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.